நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் வென்றது. இதில் எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் 25 எம்எல்ஏக்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தனர். 22 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு அளித்தனர். இதையடுத்து அந்த 25 எம்எல்ஏக்களின் கட்சிப் பதவியை பறித்து இபிஎஸ் அதிரடி காட்டினார். மேலும் அவர்கள் மீது கட்சித் தாவல் நடவடிக்கை எடுக்கவும் தயாரானார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய்க்கு ஆதரவளித்த அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அமைச்சரவையில் இடம் கிடைக்கவில்லை. இதற்கிடையே எஸ்.பி. வேலுமணி அணியில் இருந்த 4 எம்எல்ஏக்கள் தங்கள் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்தனர். நடப்பதையெல்லாம் பார்த்த வேலுமணி அணி மீண்டும் எடப்பாடி பழனிசாமியிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் ஆகிவிட்டதாக தெரிகிறது. இதுகுறித்து அதிமுக ஐடி விங், எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகளானாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்காகவே இயங்கும் என ஜெயலலிதா தெரிவித்திருந்தார். கோடான கோடி தொண்டர்களின் தியாகத்தால் வளர்ந்த இந்த எஃகு கோட்டையை இனி எவராலும் அசைக்க முடியாது. இனி நமக்குள் பிரிவில்லை. இந்த எஃகு கோட்டையை தகர்க்க இனி எவருக்கும் வழியில்லை. நம் இலக்கு ஒன்றுதான், அது கோட்டையில் மீண்டும் நமது இரட்டை இலை கொடி பறப்பது மட்டுமே. நாளை நமதே, தமிழ்நாடும் நமதே என பதிவிட்டுள்ளது. இந்த நிலையில் வேலுமணி தரப்பிலான அதிமுக எம்எல்ஏக்கள் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியுடன் இணைந்ததற்கான காரணம் தற்போது தெரியவந்துள்ளது. அதாவது, கொறடா உத்தரவிற்கு எதிராக வாக்களித்தவர்கள் தகுதி நீக்கத்திற்கு உள்ளானால் 6 வருடத்திற்கு அவர்களால் எந்த தேர்தலிலும் போட்டியிட முடியாது என்னும் விதியை சுட்டிக்காட்டியே எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அவர்களை தன் பக்கம் இழுத்து இருப்பதாக கூறப்படுகிறது. அதிமுக மீண்டும் ஒன்றிணைந்து விட்டால் தாவேக கட்சியில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு எதிராக வலுவான வேட்பாளர்களை அதிமுக நிறுத்தக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அப்படி நடந்தால் இடைத்தேர்தலில் தாவேக, அதிமுக, திமுக என்று கடுமையான மும்முனை போட்டி நிலவலாம் என்பது குறிப்பிடத்தக்கது.